சுதந்திர இந்தியாவில் நேருவுக்கும் இந்திராவுக்கும் பிறகு டெல்லி செங்கோட்டையில் தொடர்ந்து 10 ஆண்டுகள் சுதந்திர தின கொடியேற்றிய பிரதமர் என்ற பெருமைக்குரியவர் மன்மோகன் சிங். பிரதமர் பதவி மன்மோகன் சிங்கை தேடி வந்தபோது அவர் அந்த பதவிக்கு தகுதியானவர் அல்ல என யாராலும் சொல்ல முடியவில்லை. அதே நேரத்தில் 10 ஆண்டுகள் ஆட்சியை நிறைவு செய்து வெளியேறிய போது பலரும் சொன்னார்கள் அந்த பதவி அவருக்கு தகுதியானது அல்ல என்று. ஆம், அந்த மதிப்பீட்டை இரு பொருள்களில் புரிந்து கொள்ளலாம். ஆனால் மன்மோகன் சிங் அந்த இரண்டிற்கும் அப்பாற்பட்டவர். ஒன்றுபட்ட இந்தியாவின் பஞ்சாப் மாகாணத்தில் தற்போது பாகிஸ்தானில் உள்ள கா எனும் கிராமத்தில் 1932ஆம் ஆண்டு செப்டம்பர் 26ஆம் தேதியன்று பிறந்தவர் மன்மோகன் சிங். அவருடைய குடும்பம் பிறகு அமிர்தசரஸிற்கு குடிபெயர்ந்து விட்டது. பள்ளி சான்றிதழில் குறிப்பிடப்பட்டுள்ள மன்மோகன் சிங்கின் இந்த பிறந்த தேதி உறுதியானது அல்ல என்றும், பள்ளியில் சேர்க்கச் சென்ற அவரது பாட்டியின் நினைவில் இருந்து வெளிப்பட்ட தேதியே என்றும் கருத்துக்கள் உள்ளன. என்றாலும் 1948இல் மெட்ரிக் பள்ளி படிப்புகளை முடித்த மன்மோகன் சிங்கின் கல்வியாற்றல் அவரை கரம் பற்றி அழைத்துச் சென்று இங்கிலாந்தின் கேம்பிரிட்ஜ் பல்கலைக்கழகத்தில் நிறுத்தியது. எளிய குடும்பத்தின் பின்னணியில் இருந்து வாழ்க்கையில் உச்சத்தை தொட்ட மனிதர்களின் பயணம் வலிகளால் நிறைந்தது என்ற உண்மைக்கு மன்மோகன் சிங் மட்டும் விதிவிலக்கல்ல. 12 வயதில் தான் வசித்த கிராமத்தில் பள்ளிக்கூடம் செல்ல இயலாத சூழலில் கூட அவர் கற்பதை கைவிடவில்லை. நாள்தோறும் பள்ளிக்கூடம் இருக்கும் திசை நோக்கி பல கிலோமீட்டர் நடந்தே சென்று கல்வியை தொடர்ந்தார். அதே நேரத்தில் அவரது கிராமத்தை மின் வசதி எட்டியிராத காலம் அது. படிப்பின் மீது தீரா பசி கொண்டிருந்த மன்மோகன் சிங் மங்கலான மண்ணெண்ணெய் விளக்கிலேயே தனது கல்வி பசிக்கு இறை தேடினார். 1957ஆம் ஆண்டு பொருளாதாரத்தில் முதுநிலை ஹானர்ஸ் பட்டத்தை மன்மோகன் சிங் கேம்பிரிட்ஜ் பல்கலைக்கழகத்தில் பெற்ற அவர் 1962இல் ஆக்ஸ்போர்ட் பல்கலைக்கழகத்தில் பொருளாதார பிரிவில் டிவில் பட்டம் பெற்றார். ஆக்ஸ்போர்ட் பல்கலைக்கழகத்தின் புத்தக வெளியீட்டு மையமான கிளாரன்டன் பிரஸ் மன்மோகன் சிங் எழுதிய இந்தியாவின் ஏற்றுமதி போக்கு மற்றும் தன்னிறைவான வளர்ச்சிக்கான வாய்ப்புகள் என்ற புத்தகத்தை வெளியிட்டது. பஞ்சாப் பல்கலைக்கழகத்தின் பொருளாதாரத்துறை பேராசிரியர், வர்த்தக அமைச்சகத்தின் பொருளாதார ஆலோசகர், நிதி அமைச்சகத்தின் தலைமை பொருளாதார ஆலோசகர், நிதி அமைச்சக செயலாளர், திட்டக்குழு துணைத் தலைவர், ரிசர்வ் வங்கி ஆளுநர், பிரதமரின் ஆலோசகர், பல்கலைக்கழக மானியக் குழுவின் தலைவர் என அவர் வகித்த பதவிகள் ஒவ்வொன்றிலும் தனி முத்திரையை பதித்திருக்கிறார். அமிர்தசரஸில் ஆசிரியராக பணியாற்றி வந்த காலகட்டத்தில் மன்மோகன் சிங்கின் திறமையை கண்டு வியந்த புகழ்பெற்ற எழுத்தாளரான முல்க்ராஜ் ஆனந்த் அவரை அப்போதைய பிரதமர் ஜவஹர்லால் நேருவிடம் அழைத்துச் சென்றார். அப்போது அரசியலுக்கு வருமாறு நேரு விடுத்த அழைப்பை தவிர்த்த மன்மோகன் சிங் தான் ஆற்றி வரும் ஆசிரிய பணிக்கு அறம் சேர்க்க விரும்புவதாக தெரிவித்தார். டிவில் பட்டம் பெற்றதை அடுத்து வர்த்தக மேம்பாட்டுக்கான ஐக்கிய நாடுகள் அவையின் பிரிவில் 1966 முதல் 1969 வரை புகழ்பெற்ற பொருளாதார வல்லுநரான ரவுல் பிரிபிஷ் தலைமையில் பணியாற்றி வந்தார். உலகின் திறமையான பொருளாதார நிபுணர்களின் கனவு அந்த பணி. அப்படியான சூழலில்தான் டெல்லி பொருளாதார பள்ளியின் விரிவுரையாளர் பணிக்கான அழைப்பு மன்மோகன் சிங்கிற்கு வந்தது. ஐக்கிய நாடுகள் அவையின் பணியிலிருந்து விலகி டெல்லி பொருளாதார பள்ளியில் சேர்ந்தார். சுமார் 2 ஆண்டுகளுக்கு பொருளாதார பேராசிரியராக பணியாற்றிய மன்மோகன் சிங் கல்வி பணியை செய்து கொண்டே பொருளாதாரத்தில் அடுத்த கட்ட பரிணாம வளர்ச்சி குறித்து கற்றுக்கொள்வதில் தொடர்ச்சியாக ஈடுபட்டார். அதனைத் தொடர்ந்து வெளிநாடுகளுக்கு இடையிலான வர்த்தகம் பற்றிய ஆலோசனை குழு, IDBI போன்ற அமைப்புகளில் பணியாற்றுவதற்கான வாய்ப்புகள் அவரை வந்தடைந்தன. அடுத்து மத்திய நிதித்துறையின் ஆலோசகரானார் மன்மோகன் சிங். அதன் பிறகு அரசியல்வாதிகள், ஆட்சியாளர்கள், பொருளாதார நிபுணர்கள், நிதியியல் வல்லுநர்கள் மத்தியில் மன்மோகன் சிங் என்ற பெயர் ஈர்ப்பை பெற்றது. அதுதான் அவரை ரிசர்வ் வங்கியின் கவர்னர் என்ற அதி உயர் பதவியில் அமர வைத்தது. அதன் நீட்சியாக திட்ட கமிஷன் துணைத் தலைவராக நியமிக்கப்பட்டார் மன்மோகன் சிங். உண்மையில் எந்த ஒரு கட்சி சார்புடனும் மன்மோகன் சிங் இயங்கவில்லை. ஆனாலும் அவர் பணி ரீதியாக அடுத்தடுத்த கட்டங்களுக்கு நகர்ந்த போதெல்லாம் காங்கிரஸ் கட்சியே ஆட்சியில் இருந்தது. இந்திரா காந்தி, ராஜீவ்காந்தி போன்றவர்களே பிரதமர்களாக இருந்தார்கள். அவர்களில் ராஜீவ்காந்தி மட்டுமே மன்மோகன் சிங் மீது கூடுதல் கவனம் செலுத்தினார். திட்ட கமிஷன் துணைத் தலைவராக இருந்த அவரை பிரதமருக்கான பொருளாதார ஆலோசகராக நியமித்துக் கொண்டார். பிரதமர் ராஜீவ்காந்தியின் வார்த்தைகள் வழியாக காங்கிரஸ் தலைவர்கள் பலருக்கும் மன்மோகன் சிங் மீது உயர் மதிப்பு உருவாகி இருந்தது.
இந்த பின்னணியில்தான் ராஜீவ்காந்தியின் படுகொலைக்கு பிறகு அமைந்த காங்கிரஸ் அரசின் நிதி அமைச்சராக பொறுப்பேற்றார் மன்மோகன் சிங். உண்மையில் காங்கிரஸ் கட்சிக்கு மிக நெருக்கடியான காலகட்டம் அது. நேரு குடும்பத்தைச் சேராத PV நரசிம்மராவ் பிரதமர் பொறுப்புக்கு வந்திருந்தார். பெரும்பான்மை இல்லாமல் கூட்டணி கட்சிகளின் தயவில் 5 ஆண்டுகள் தொடர்ந்த ஆட்சி, வலுவான எதிர்க்கட்சிகள் என மிக கடுமையான சவால் நிரம்பிய சூழல் அது. இத்தகைய பின்னணியைத்தான் இந்திய பொருளாதார தாராளமயமாக்கல் கொள்கையின் தொடக்கமாக மாற்றினார் மன்மோகன் சிங். தாராளமயம் காட்டிய திசைகளிலெல்லாம் பாய்ந்தது இந்திய பொருளாதாரம். அப்போது மன்மோகன் சிங் எடுத்த சில முக்கியமான முடிவுகள் இந்திய பொருளாதாரத்தின் போக்கையை மாற்றியமைத்தன. வரலாறு சுவாரஸ்யங்களால் தன்னைத்தானே புத்துயிரூட்டிக் கொள்கிறது. இந்தியாவில் வங்கிகள் அரசுடைமையாக இருக்க வேண்டியதன் அவசியம் குறித்து ஆய்வு செய்து முனைவர் பட்டம் பெற்றவரான மன்மோகன் சிங் தான் பின்னாளில் அதிகாரத்தின் படிக்கட்டுகளில் வலம் வந்தபோது வங்கிகளில் தனியாருக்கான கதவுகளை அகலத் திறந்து விட்டார். பொதுத்துறையின் பங்குகளில் குறிப்பிட்ட விழுக்காட்டை தனியாருக்கு விற்பது என்ற முடிவு இதில் மிக முக்கியமானது. நேருவின் சோசலிச பாதையிலிருந்து காங்கிரஸ் விலகுவதாக எதிர்க்கட்சிகள் தீவிரமான விமர்சனத்தை முன்வைத்த போதிலும் மன்மோகன் சிங் தான் எடுத்த முடிவில் உறுதியாக நின்றார். அடிப்படை கட்டமைப்புகளுக்கான முதலீடுகளை அதிகரித்தல், வணிக முறைகளில் சீர்திருத்தங்களை ஏற்படுத்துதல், வெளிநாட்டு நேரடி முதலீட்டுக்கான ஒழுங்குமுறை கட்டுப்பாடுகளில் மாற்றங்களை ஏற்படுத்துதல், தொழில்துறை சார்ந்த கட்டுப்பாடுகளை தளர்த்துதல் என மன்மோகன் சிங்கின் அதிரடிகள் தொடர்ந்தன. வெளிநாட்டு நிறுவனங்கள் முதலீடு செய்வதற்கான உச்சவரம்பு 51 விழுக்காடாக அதிகரித்தது. அந்நிய நேரடி முதலீடுகளுக்கான அனுமதி மற்றும் வழிமுறைகளை எளிமையாக்கியது. வணிக வரி கட்டணங்களை வெகுவாக குறைத்தது. தொலைத்தொடர்பு, ஆயுள் காப்பீடு ஆகிய துறைகளில் அரசின் கட்டுப்பாடுகளை குறைத்தது என உலகமயமாக்கலுக்குள் இந்தியா வேகப்பாய்ச்சல் போட்டு முன்னேறிய காலம் அது. இதன் விளைவாக 1991 127 கோடி ரூபாயாக இருந்த அந்நிய முதலீடு 1996 சுமார் 340 கோடி ரூபாயாக அதிகரித்தது. 1991 ஆண்டில் 16 விழுக்காடாக இருந்த பணவீக்கம் 1996 ஆண்டில் 9 விழுக்காடாக குறைந்தது. வேறு பல நாடுகளை விட அதிவேகமான வளர்ச்சியை இந்தியா எட்டியிருப்பதாக பொருளாதார நிபுணர்கள் கணித்தனர். மன்மோகன் சிங்கின் இத்தகைய நடவடிக்கைகள் எதிர்க்கட்சிகளின் கடும் விமர்சனங்களை சந்தித்தன. குறிப்பாக இடதுசாரிகள் மன்மோகன் சிங்கை பன்னாட்டு மூலதனத்தின் பிரதிநிதி என குற்றம் சாட்டினர். 1996 ஆண்டு நாடாளுமன்ற மக்களவைக்கான தேர்தலில் காங்கிரஸ் கட்சி தோற்று எதிர்க்கட்சி வரிசைக்கு சென்றது. பெரும்பான்மை உறுப்பினர்களை கொண்ட கட்சி என்ற அடிப்படையில் பிரதமரான வாஜ்பாய் அரசு 13 நாட்களில் கவிழ, அடுத்தடுத்து அமைந்த HD தேவகவுடா மற்றும் IK குஜரால் அரசுகளும் சொற்ப ஆண்டுகளில் கவிழவே 1998 ஆண்டு மீண்டும் பிரதமரானார் வாஜ்பாய். 13 மாதங்களில் மீண்டும் அரசு கவிழ 1999 ஆண்டு பொது தேர்தலில் பாஜக தலைமையிலான தேசிய ஜனநாயக கூட்டணி பெரும்பான்மை பெற்று ஆட்சி அமைத்தது. அந்த தேர்தலில் தெற்கு டெல்லி மக்களவை தொகுதிக்கு போட்டியிட்ட மன்மோகன் சிங் பாஜக வேட்பாளரால் தோற்கடிக்கப்பட்டார். பிறகு 2004 ஆண்டு மக்களவைக்கான பொது தேர்தலில் வாஜ்பாயின் இந்தியா ஒளிர்கிறது முழக்கம் மக்கள் வரவேற்பை பெறாத நிலையில் மீண்டும் இந்திய அரசியல் சதுரங்கத்தில் கம்பீரம் பெற்றது காங்கிரஸ். அந்த தேர்தலில்தான் திமுக தலைமையில் அமைந்த காங்கிரஸ் உள்ளிட்ட கட்சிகளின் கூட்டணிக்கு 40 தொகுதிகளையும் அள்ளி கொடுத்தது தமிழகம். அந்த ஆட்டத்தில் பந்து காங்கிரஸ் தலைவராக இருந்த சோனியா காந்தியிடம் சென்றது. சோனியா காந்தி இந்தியர் அல்லர் என்ற முழக்கத்தை தேர்தலின் போது முன்வைத்த பாஜக இந்தியர் அல்லாத சோனியா பிரதமராக கூடாது தேர்தலுக்கு பிறகும் முழக்கமிட்டது. ஒருவேளை காங்கிரஸ் கட்சிக்கு பெரும்பான்மை கிடைத்திருந்தால் சோனியா காந்தி பிரதமராக இருந்திருக்க கூடும். பெரும்பான்மை இல்லாத நிலையில் சில கூட்டணி கட்சிகளும் சோனியா காந்தி பிரதமராவதை விரும்பாத நிலையில் மொத்த இந்தியாவின் கண்களும் சோனியா காந்தியை நோக்கியே காத்திருந்தன. யாரும் எதிர்பாராத ஒரு சூழலில் பிரதமர் பதவிக்கு சோனியா முன்மொழிந்த பெயர்தான் மன்மோகன் சிங். சோனியா காந்தியின் அறிவிப்பு கண்டு காங்கிரஸ்காரர்கள் மட்டுமன்றி ஒட்டுமொத்த இந்தியாவும் மிரண்டு போனது. ஓரிரு ஆண்டுகளில் மன்மோகன் சிங்கை பதவியிலிருந்து நீக்கிவிட்டு சோனியா காந்தி அல்லது ராகுல் காந்தி மகுடம் சூட்டிக் கொள்வார்கள் என்றுதான் பலரும் கணித்தனர். ஆனால் எந்த ஒரு சிக்கலும் இன்றி ஆட்சியில் தொடர்ந்தார் பிரதமர் மன்மோகன் சிங்.
தான் சார்ந்த காங்கிரஸ் கட்சியை கடந்து மற்ற கட்சிகளைச் சேர்ந்தோரிடமும் ஆரோக்கியமான நட்புறவை பேணுவதில் மன்மோகன் சிங் எப்பொழுதும் அக்கறையோடு இருந்தார். தேசியவாத காங்கிரஸ் கட்சியின் தலைவர் சரத்பவார், மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் பொதுச் செயலாளராக பதவி வகித்து மறைந்த ஹர்கிஷன் சிங் சுர்ஜித், திமுக தலைவர் கருணாநிதி, ராஷ்டிரிய ஜனதா தளத்தின் ரகுவன்ஸ் பிரசாந்த் சிங் ஆகியோர் மன்மோகன் சிங்கின் நட்பு வட்டத்தில் முதன்மையானவர்கள். பல முக்கிய முடிவுகளை மேற்கொள்வதற்கு முன்பு துறை சார்ந்த வல்லுநர்களுடன் ஆலோசிப்பதை எப்பொழுதும் வழக்கமாக கொண்டிருந்தார் மன்மோகன் சிங். சீனா குறித்து அறிந்து கொள்வதற்காக சிங்கப்பூர் பிரதமராக சுமார் 30 ஆண்டுகள் நீடித்த லீ குவான் யூவுடன் 2 நாட்களின் பிற்பகல் பொழுதை முழுமையாக செலவிட்டுள்ளார் மன்மோகன் சிங். தினமும் அதிகாலையில் BBC செய்திகளை கேட்பதில் ஆர்வம் கொண்டவராக இருந்தார் மன்மோகன் சிங். இது பல்வேறு நிகழ்வுகளில் விரைந்து முடிவெடுக்க உதவியதாக கூறப்படுகிறது. குறிப்பாக 2004ஆம் ஆண்டு சுனாமி தாக்கம் குறித்து பேரிடர் மேலாண்மைத்துறை அதிகாரிகள் பிரதமர் அலுவலகத்திற்கு தகவல் அளிக்கும் முன்பே மன்மோகன் சிங் உத்தரவுகளை பிறப்பிக்க தொடங்கியதாக கூறப்படுவதுண்டு. இதற்கு அவர் செய்திகளை கேட்பதில் கொண்ட ஆர்வமே காரணமாகும். மன்மோகன் சிங் பிரதமராக பதவி வகித்த ஐக்கிய முற்போக்கு கூட்டணி அரசின் முதல் 5 ஆண்டுகள் உண்மையில் சுதந்திர இந்தியாவின் அதிமுக்கியமான காலகட்டம். அடுத்த 5 ஆண்டுகளிலும் இந்த காலகட்டத்தின் சாதனைகள் தொடர்ந்தன. மகாத்மா காந்தி தேசிய ஊரக வேலைவாய்ப்பு திட்டம், மகளிருக்கு எதிரான வன் செயல்களை தடுக்கும் சட்டம், உணவு பாதுகாப்பு சட்டம், கல்வி பெறும் உரிமை சட்டம், லோக்பால் அமைப்புக்கான சட்டங்கள், வன உரிமைகள் அங்கீகரிப்பு சட்டம், கையகப்படுத்தப்படும் நிலங்களுக்கு நியாயமான இழப்பீடு வழங்க வகை செய்யும் சட்டம், கையால் மலம் அள்ளுவதை தடை செய்யும் சட்டம், மகளிருக்கான இடஒதுக்கீட்டு மசோதாவை மாநிலங்களவையில் நிறைவேற்றியது, வன விலங்குகள் பாதுகாப்பு சட்டமே இருந்த நிலையில் வன உரிமைகள் அங்கீகரிப்பு சட்டத்தை நிறைவேற்றியது, மிக முக்கியமாக தகவல் அறியும் உரிமை சட்டத்தை நிறைவேற்றியது. 11வது 5 ஆண்டு திட்டத்தில் 8 புதிய IITகள், 7 IIMகள், 30 மத்திய பல்கலைக்கழகங்களை கொண்டு வருவதற்கான திட்டம் என்று பல திட்டங்கள் மன்மோகன் சிங் ஆட்சி காலத்தில் அமலுக்கு வந்தன. மன்மோகன் சிங் பலவீனமான பிரதமர் என விமர்சிப்பவர்கள் உண்மையில் அவருக்கான பலத்தை முழுமையாக அறிந்திருப்பார்களா என்பது சந்தேகம்தான். சோனியா காந்தியால் தேர்வு செய்யப்பட்டு பதவிக்கு வந்த மன்மோகன் சிங் எந்த அளவு அதிகாரம் பொருந்தியவராக இருந்தார் என்பதற்கான சான்றாக அமைந்ததுதான் இந்தியா அமெரிக்கா இடையிலான அணுசக்தி ஒப்பந்தம். ஆட்சியின் மிக முக்கிய அங்கமாக திகழ்ந்த இடதுசாரிகளை புறந்தள்ளி எடுக்கப்பட்ட முடிவு என்பதாலேயே அது கூடுதல் முக்கியத்துவம் பெற்றது. அணுசக்தி ஒப்பந்தத்தை அடுத்து இடதுசாரிகள் ஆதரவை விலக்கிக் கொண்ட போதும் மன்மோகன் சிங்கின் ஆட்சி முதல் 5 ஆண்டுகளை சிக்கலின்றி நிறைவு செய்தது. இது மன்மோகன் சிங்கை மேலும் உற்சாகமூட்டியது. முதல் 5 ஆண்டுகால ஐக்கிய முற்போக்கு கூட்டணி அரசு மேற்கொண்ட நடவடிக்கைகள் 2009ஆம் ஆண்டு மீண்டும் அதிகாரத்தை ஐக்கிய முற்போக்கு கூட்டணியிடம் ஒப்படைத்தன. இம்முறை சோனியா காந்திக்கு 2004ஆம் ஆண்டு இருந்ததை போன்ற அந்நியர் என்ற நெருக்கடிகள் எதுவும் இல்லை. காங்கிரஸ் கட்சியில் கவனிக்கத்தக்க இடத்திற்கு நகர்ந்திருந்த ராகுல் காந்தியும் அமேதி தொகுதியில் வெற்றி பெற்றிருந்தார். எனினும் மீண்டும் மன்மோகன் சிங்கையே பிரதமராக்கினார் சோனியா காந்தி. இதன் மூலம் 5 ஆண்டுகள் ஆட்சி செய்து அடுத்த தேர்தலில் வெற்றி பெற்று மீண்டும் பிரதமரானவர் என்ற பெருமை நேருவுக்கு பிறகு மன்மோகன் சிங்கிற்கே கிடைத்தது. In the name of God, that I will bear true faith and allegiance to the Constitution of India, that I will faithful and conscientiously discharge my duties as Prime Minister for the Union. முதல் 5 ஆண்டுகளில் பெற்ற நற்பெயர்களை தக்க வைக்க முடியாமல் திணறியது ஐக்கிய முற்போக்கு கூட்டணியின் 2009 முதல் 2014ஆம் ஆண்டு வரை நீடித்த 2ஆம் 5 ஆண்டு கால ஆட்சி. முறைகேடு, ஊழல் புகார்கள், ஈழத்தமிழர் பிரச்சனை என ஒவ்வொன்றாக எழுந்தன. அதில் உச்சத்தை தொட்டது 2G அலைக்கற்றை ஒதுக்கீட்டில் முறைகேடு நடைபெற்றதாக எழுந்த புகார். அதன் விளைவாக 2014ஆம் ஆண்டு மக்களவை தேர்தலில் எப்பொழுதும் இல்லாத வகையில் மிக மோசமான தோல்வியை எதிர்கொண்டது காங்கிரஸ் கட்சி. முதல் முறையாக இரட்டை இலக்க எண்களுடன் மக்களவைக்குள் சென்றது காங்கிரஸ். காங்கிரஸ் அல்லாத பெரும்பான்மை பெற்ற கட்சியின் பிரதமராக நாடாளுமன்றத்தின் கதவுகளை திறந்தார் நரேந்திர மோடி. பாஜக ஆட்சிக்கு வந்த பிறகும் மன்மோகன் சிங்கின் அரசியல் நடவடிக்கைகள் தொடர்ந்தன. குஜராத் சட்டப்பேரவை தேர்தலுக்கான பரப்புரையின் போது பாகிஸ்தானுடன் மன்மோகன் சிங்கை தொடர்புபடுத்தி பிரதமர் மோடி முன்வைத்த குற்றச்சாட்டால்
நாடாளுமன்றத்தின் குளிர்கால கூட்டத்தொடரில் அனல் பறந்தது. சீர்திருத்தம் என்பது ஒரு குறிப்பிட்ட சம்பவம் அல்ல, அது ஒரு தொடர் நிகழ்வு. சூழல் அனுமதிக்கும் போதெல்லாம் சீர்திருத்தத்தை முன்னெடுக்க வேண்டும் என தனது 10 ஆண்டு கால ஆட்சியின் நிறைவு காலத்தின் போது தெரிவித்தார் மன்மோகன் சிங். இந்திய பொருளாதார வரலாற்றில் குறிப்பிடத்தக்க நடவடிக்கையாக கருதப்பட்ட பிரதமர் நரேந்திர மோடியின் உயர் பண மதிப்பிழப்பு அறிவிப்பு நடவடிக்கையை திட்டமிடப்பட்ட கொள்ளை, சட்டப்பூர்வ அபகரிப்பு என நாடாளுமன்ற மைய மண்டபத்தில் நின்று மன்மோகன் சிங் சாட்டையை சுழற்றிய போது பண மதிப்பிழப்புக்கு ஆதரவாக நின்றோரும் அதிர்ந்து அவரது வார்த்தைகளை கவனிக்க தொடங்கினர். அதுதான் மன்மோகன் சிங்கின் பலம். பேசவே மாட்டார், மௌன சாமியார் என்றெல்லாம் பிரதமராக இருந்தபோது வர்ணிக்கப்பட்ட மன்மோகன் சிங் எப்பொழுதெல்லாம் பேசினாரோ அப்பொழுதெல்லாம் இந்திய பொருளாதாரத்தை அடுத்த கட்டத்திற்கு நகர்த்தும் கருத்துக்களை முன்வைத்தார். எந்த 2G அலைக்கற்றை ஒதுக்கீடு முறைகேடு புகார் காங்கிரசுக்கு எதிராக நாடு முழுவதும் கொந்தளிப்பை ஏற்படுத்தி அந்த கட்சியை ஆட்சி அதிகாரத்தில் இருந்து வீழ்த்தியதும் அந்த வழக்கின் தீர்ப்பு 2017ஆம் ஆண்டு டிசம்பர் 21ஆம் தேதி வெளியாகி குற்றம் சாட்டப்பட்ட அனைவரையும் விடுதலை செய்தது. 2G தீர்ப்பு குறித்து ராசாவுக்கு கடிதம் எழுதிய மன்மோகன் சிங் உண்மை வென்றிருக்கிறது என்று குறிப்பிட்டார். 10 ஆண்டுகள் அதிகாரத்தில் இருந்தபோதும் அதற்கு முன்பும் அதிகாரத்தை இழந்தபோதும் இந்திய பொருளாதார சீர்திருத்தத்தின் மிக முக்கியமான தவிர்க்கப்படவே முடியாத முகம் மன்மோகன் சிங். இந்திய பொருளாதாரத்தை உலகமய தாராளமய கொள்கையின் வழியில் பாய்ச்சல் வேகத்தில் செலுத்தியவர் என்றால் அது மிகையற்றதுதான். 2019ஆம் ஆண்டு மக்களவை தேர்தலுக்கான காங்கிரஸ் கட்சியின் தேர்தல் அறிக்கையில் இடம்பெற்றிருந்த மக்களுக்கு நேரடியாக நிதி வழங்குவது உள்ளிட்ட திட்டங்களின் பின்னே மன்மோகன் சிங் தான் இருந்தார். கொரோனாவுக்கான ஊரடங்கு காலத்தில் சிறு குறு நடுத்தர தொழில்களை காக்க பொருளாதார உதவிகள் அறிவிக்கப்பட வேண்டும் என்ற சோனியா காந்தியின் கோரிக்கையிலும் அவரே தெரிந்தார். தேர்தலில் நின்று மக்களின் வாக்குகளின் வழியாக அவர் வெற்றி பெற்றதில்லை. இப்பொழுது வரை அவர் மாநிலங்களவை உறுப்பினராகவே நீடிக்கிறார். எனினும் இன்று மக்கள் அவரை பற்றி அதிகம் யோசிப்பதை சமூக வலைத்தளங்களில் எடுத்துரைக்கின்றன. பண மதிப்பிழப்பு, GST வரி விதிப்பு, கொரோனா ஊரடங்கு என பொருளாதாரம் சார்ந்து பாஜக அரசு எந்த நடவடிக்கையை மேற்கொண்டாலும் மன்மோகன் சிங்கின் கருத்திற்காக நாடு காத்திருக்கிறது. ஒன்றுபட்ட இந்தியாவில் மன்மோகன் சிங் பிறந்த இடம் தற்போது பாகிஸ்தானில் உள்ளது. இந்நிலையில் இந்தியா பாகிஸ்தான் இடையிலான கர்தார்பூர் வழித்தடம் 2019ஆம் ஆண்டு திறக்கப்பட்டது. சீக்கிய மதகுருவான குருநானக் தனது இறுதி காலத்தை செலவிட்ட புனித தலத்திற்கான வழித்தடம் அது. அதன் திறப்பு விழாவிற்கு மன்மோகன் சிங்கை சிறப்பு அழைப்பாளராக அழைக்க உள்ளதாக பாகிஸ்தான் அறிவித்தது. ஆனால் அதனை ஏற்க மறுத்த மன்மோகன் சிங் ஒரு சாமானியனாகவே புனித தலம் சென்று வழிபாடு நடத்தி திரும்பினார். எல்லாவற்றுக்கும் கருத்து சொல்வது இருக்கட்டும், காங்கிரஸ் மீது பாஜக தொடர்ச்சியாக வைக்கும் குற்றச்சாட்டுகளில் முக்கியமானது சீக்கியர் படுகொலை. அந்த விவகாரத்தில் காங்கிரஸ் பிரதமராக 10 ஆண்டுகள் பதவி வகித்த சீக்கிய சமூகத்தைச் சேர்ந்த மன்மோகன் சிங்கின் கருத்து என்ன? முன்னாள் பிரதமர் IK குஜராலின் 100ஆண்டு விழாவில் பேசிய அவர், IK குஜராலின் பேச்சை கேட்டிருந்தால் சீக்கிய படுகொலையை தவிர்த்திருக்க முடியும் என்றார். கலவரத்தை கட்டுப்படுத்த இராணுவத்தை அழைக்க வேண்டும் என குஜரால் கோரியதாகவும் அதனை அப்போது உள்துறை அமைச்சராக இருந்த நரசிம்மராவ் ஏற்க மறுத்துவிட்டதாகவும் மன்மோகன் சிங் நினைவு கூர்ந்தார். ஒருவேளை குஜராலின் சொல்லை கேட்டு இராணுவம் அழைக்கப்பட்டிருந்தால் பெரும் படுகொலை தவிர்க்கப்பட்டிருக்கும் என்றும் தனது இனிய நண்பரை மன்மோகன் சிங் நினைவு கூர்ந்தார். பள்ளிக்கூடம் இல்லாத, மின்வசதி இல்லாத ஒரு கிராமத்தில் பிறந்து நாட்டின் அத்தனை உயரங்களையும் தொட்டுவிட்ட பெரும் மனிதர் மன்மோகன் சிங். வரலாறு பலர் குறித்து தனக்குள் பதிவு செய்கிறது. ஆனால் தான் பதிவு செய்வதற்காகவே சிலரை வரலாறு உருவாக்கவும் செய்கிறது போல. அப்படியான மனிதர்களில் ஒருவராகவே மன்மோகன் சிங் வரலாற்றில் நிறைந்திருக்கிறார்.